கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சொன்னீங்க. செல்லசாமின்னு ஒருத்தர் நிக்கிறார்ல அந்த கட்சி சார்பு. அவர் எப்படி? இல்ல நம்ம அதான் கம்யூனிஸ்ட் தானே பேரு. அவர் தனிப்பட்ட முறையில் அதுக்கு பின்னாடி கட்சி இருக்குது. கட்சி தானே மெயின். ம். செல்லசாமின்னு ஒரு தனிநபராட்டு நின்னாச்சுன்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே. இப்போ வந்து அவர் பின்னாடி வந்து கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குது. இடதுசாரி கட்சி இருக்குது. கட்சிக்காக தான் இது ஓட்டே தவிர்த்து அவருக்காக இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? எங்களுக்கு பலதும் பண்ணியிருக்காங்க. ம். நாங்கள் எல்லாம் இந்த மலைவாழ் மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பலதும் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு முன்னோர்கள் நல்ல கூட ஜெயகஜி கேமச்சந்திரன் அவர்கள் வேறு 10-20 வருட காலம் எங்களுக்கு செய்த சாதனை எல்லாம் பயங்கர சாதனை. அன்றைக்கு எம்ஜிஆர் முதல் இந்து முதல் வந்த தோழர்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்ன காரியங்கள் அதுதான். நாங்கள் வந்து டி மணி முதல் எங்களுக்கு செய்த சாதனை. எங்களுக்கு 2 தொகுதி தான் எங்களுக்கு கிடைச்சது. பப்பனாபுரம் நேரத்துக்கு கிடைச்சது. 3 தொகுதி எங்களுக்கு கிடைச்சது. அதையும் நாங்கள் பண்பாடு பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக தான் நாங்கள் சேர்த்து பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு 10 வருஷ காலம் எங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் இல்லாமல் நாங்கள் ஏங்கி போன காலங்க இருக்குது. இன்றைக்கு ஆர் பொன்னுசாமி அவர்கள் வந்திருக்காரு சொன்னால் எங்களுக்கு பயங்கரமான ஒரு நிலைமை உருவாக்கும் என்று சொல்லி தான் நாங்கள் இருக்கிறோம். செல்லசாமி எப்படி அவர்? நல்ல மனுஷன். 7 தசம் பஞ்சாயத்தினுடைய பிரசன்ட் 15 வருஷ காலம் அவர் நல்ல மாதிரிக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு போராடிக்கிறார். அதுக்கப்புறம் 6 வருஷ காலம் வரை எங்கள் ஸ்டேட் செக்ரட்டரி ஜில்லா செக்ரட்டரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கழிவும் அம்பும் பாசமும் அதுதான் எங்கள் தொழிலாளி துறைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் அதுதான் எங்களுக்கு தகுதி.